வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் புதுப்பேட்டை பண்ருட்டியில் இருக்கேன். அது பின்னாடி இருக்கிறது தான் எங்களுடைய பழைய ஹவுஸ். அப்போ இதை ப்ராப்பர்ட்டி செல் பண்ணிட்டோம் ரீசனுக்காக. பாருங்கள், அப்பா வச்ச மாமரம், இது கிணறு இருந்துச்சு. இதான் எங்கள் வீடு. இது புதுசாக கட்டி முடிச்சு எப்படியும் ஒரு 2013 கிரகப்பிரவேசம் பண்ணோம். 13 இயர்ஸ் ஆச்சு. அவங்க பாருங்கள், முன்னாடிலாம் இது அம்மிக்கால் இன்னுவாங்க. இதை தான் மசாலாலாம் அரைச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் எங்கள் பாட்டி காலத்துக்கு எப்போ வாங்கினாங்கன்னு தெரில. அது எத்தனை தலைமுறையாக இருக்குன்னு தெரில. அம்மிக்கல் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. எல்லா வீட்டிலும் இருக்கும் கிராமத்தில். இது உரல்ன்னுவாங்க, ஆட்டு உரல்ன்னுவாங்க. இதில் தான் சட்னி அதெல்லாம் மாவு கூட அரைப்பாங்க. இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அங்கே 2 இருக்குப்பாங்க. அங்கே பெருசாக இருக்குது, அது பெருசாக இருக்குது பாருங்கள். இது உரல் பெருசாக என்ன இருக்குது பாருங்கள். இது உரல்னா உலக்கன்னு சொல்லுவாங்க, உலக்கக்கட்டை. இதில் போட்டு நெல் குத்துவாங்க, எல்லாம் குத்துவாங்க, தானியெல்லாம் குத்துவாங்க. அங்கே ஒரு ஆட்டு உரல் இருக்குது பாருங்கள். எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இருந்தது. முன்னாடி கூரை வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் கூரை வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஓட்டு வீடு கட்டினோம், அப்போ மாடி வீடு கட்டிட்டோம். இது பழைய செப்டிக் டேங்க். இது அந்த ஒரு ஆட்டு உரல் பாருங்கள். அதெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, திரும்ப யூஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அதான் அம்மிக்கல்லுன்னுவாங்க. அதில் சட்னிலாம் அரைப்பாங்க, மசாலா சட்னி, மாவு, இட்லி மாவுலாம் அரைப்பாங்க. 2 இருக்குது. இப்போ இது பயன்பாட்டில் அப்புறம் மிக்சி கிரைண்டரு அதெல்லாம் வந்துட்ட பிறகு இதை பயன்படுத்துறதில்ல, அப்படியே இருக்குது. மிக்சி கிரைண்டர்லாம் வந்துட்ட பிறகு என்னாச்சு, உடம்பு உழைப்பு போச்சு. நேரத்தை முன்னாடி அடுப்பு பற்ற வச்சுருந்தோம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்த பிறகு நேரம் இல்லைன்றாங்க. ஆனால் சீக்கிரம் முடிச்சிடுறோம். இல்லை சமையல் வேலை மற்ற வேலைலாம் முடிச்சிடுறோம். புளியாங்கொட்டை வாங்கி அதை உரிச்சு அரைச்சி பண்ணிகிட்டு இருப்போம். புளி வெளில போவோம், அது கொட்டி வாங்கி வச்சுட்டு இருப்போம். புளி வந்துருச்சு. எல்லாமே கார்பரேட் கையில் போயிடுச்சு. மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கிட்ட பிறகு இப்போ என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லைன்றாங்க. பிளட் ப்ரெஷரு, பிபி, சுகரு எல்லாம் உடம்பு சோர்வு இருக்குன்றாங்க. எல்லா காரணம் எல்லாம் விஞ்ஞானமாக ஆயிடுச்சு. விஞ்ஞானம் ஆகிட்ட பிறகு உடம்பு உழைப்பு இல்லை. பெண்களுக்கு மெயினாக உடம்பு உழைப்பு இல்லை. அதனால எல்லா வியாதியும் வருது. இப்படிங்க அம்மாவிலேருந்து அக்காலேருந்து வீட்டு மேலே டெனண்ட் எல்லாருக்கும் இதெல்லாம் உடம்பு உழைப்புனா உடம்பு உழைப்பும் கிடையாது. மனசில் சும்மா எல்லா வேலையும் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு, மிக்சி கிரைண்டர் வேலாம் அரிசி நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதோ கண்டதை யோசிச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கையை பற்றி, பணத்தை பற்றி, அதை பற்றி கஷ்டத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் மன ரீதியாக அது பாதிப்பு வருது. இப்போ மிக்சி கிரைண்டர் வரலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதையும் யூஸ் பண்ணலாம்ல. மழை காலத்தில் யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். இப்போ அடுப்பு கூட மேலே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மழை காலத்தில் கேஸ் ஸ்டவ்வு, கிரோசரி ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னா இருக்குது. எங்கள் காஞ்சிபுரத்துலேயே நான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மாவும் நானும் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே கூட வச்சுருக்காரு. அம்மிக்கல் ஒருக்கெல்லாம் வெளில வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணணும்னா இதை நம்ம இப்படி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எதை வேணால் மாற்றிக்கலாம். இப்படி வச்சு இதை டம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். நான் அரைக்கலாம் தான் பார்க்குறேன், யூஸ் பண்ண டைம் பண்ணும். இப்படி வச்சு தம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். தம்பிள்ஸ் மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணிக்கலாம். அதான் இதை அழிய விடக்கூடாது. வேறு ஏதாவது மாட்டு யூஸ் யூஸ் பண்ணலாம். கரண்ட்டாக இருக்குன்றீங்க, கரண்ட் பில்லு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வருதுன்றீங்க. இதேமாரி கரண்ட்டு பில்லு புலம்புறீங்க, 2000 வருது 1000 வருது ஏமாத்துறான்ட்டு. அப்போ இதெல்லாம் அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் தூக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் பில் 2000 1000 கட்டி தான் ஆகணும். இந்த சொகுசாக வாழணும்னா ஃப்ரீயாக கருதுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஓசின்ட்டு திராவிட மக்கள் ஏடிஎம்கே டிஎம்கே வச்சு மிக்சி தருது, ஃப்ரிட்ஜ் தருது, இலவசம் அரிசி தருது கெடுத்து விட்டாங்க. மற்ற ஸ்டேட்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு தான் இலவசம்ன்றது எல்லாத்தையும் இலவசம் மைண்ட் ஆகி எந்த பொருள் வைக்க முடியாது. எல்லாம் விலை கம்மியாக வாங்கி கிஞ்சி போகிற துணி எதுவுமே உருப்படியாக இல்லை. இலவசம் கொடுத்தானா அவன் ஏதோ ஒரு அரசியல் உள்ள தான் கொடுக்குறான். யோசிக்க தேவையில்ல. படித்தவன் அப்படி தான் இருக்கான், படிக்காத நல்லா இருக்கும். கிராமத்தில் படித்தவன் காசுன்னு அலைஞ்சு வீணாக போயிட்டான். ஓகே, உஷாராக இருங்க மக்களே. அது விடிஞ்சாலும் விடியாயிட்டாலும் நம்ம உஷாராக இருக்கணும். நன்றி, வணக்கம் மக்களே.